பயிற்சினா என்ன சார்? குரு பயிற்சிங்கிறது வருடம் ஒரு முறை வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான்ங்கிறது மூவ் ஆகுது. வருடம் ஒரு முறை வந்து ஒரு சுற்றுங்கிறது வந்து நடக்கும். 12 ராசிகளுக்கும் ஒரு ராசியில் 12 மாதம் இருப்பார். அதுக்கு பேர் தான் வந்து குரு பயிற்சி. குரு பயிற்சி வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருங்கிறது வந்து ஒரு சுப கிரகம். அதோட பார்வைகள் படக்கூடிய ராசிகளுக்கு அதீத நன்மைகளை அவர் கொடுப்பாரு. எந்தெந்த ராசிகளுக்கு சார் அந்த குரு பயிற்சி மூலமா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிருக்கார். ஸோ விருச்ச ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தைரியம் தெம்ப கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து இப்போ இந்த குரு பயிற்சியில் நடக்கும். ஒரு நல்ல முன்னேற்றத்தை விருச்ச ராசிக்காரங்க அடையும். கொஞ்சம் தற்காத்து கொள்றதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் கொடுத்தாங்க? முதல்ல பரிகாரங்கிறது வந்து மனநிலையை முதல்ல கரெக்டாக வச்சுக்கணும். பலவீனமானவங்க ஜோசியம் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஷெட்யூலில் இருக்கவங்களுக்குலாம் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படும்? இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்குது. இந்த நேரத்தில் தொழில் தொடங்கக்கூடாது. அப்போ தொழில் தொடங்கினா அதில் நஷ்டம் ஏற்படும். கஷ்டங்களை அனுபவிக்கிற விஷயங்களே கட்டாயம் வரும். கடகராசிக்காரங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கிறது கிடைக்கும். தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் காந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். குரு பயிற்சினா என்ன சார்? குரு பயிற்சிங்கிறது வருடம் ஒரு முறை வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான்ங்கிறது மூவ் ஆகுறாரு. இதை அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பூமியை சுற்றி வரக்கூடிய டைம் தான். அதாவது வருடம் ஒரு முறை வந்து ஒரு சுற்றுங்கிறது வந்து நடக்கும். 12 ராசிகளுக்கும் ஒரு ராசியில் 12 மாதம் இருப்பார். அதுக்கு பேர் தான் வந்து குரு பயிற்சி. குரு பயிற்சி வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருங்கிறது வந்து ஒரு சுப கிரகம். ஸோ அதோட பார்வைகள் படக்கூடிய ராசிகளுக்கு அதீத நன்மைகளை அவர் கொடுப்பார். குரு நின்ற இடம் பால் அப்படின்றாங்க. அது வந்து நின்ற ராசியை அவங்களுக்கு வந்து நற்பலன்களை தரமாட்டார். ஸோ குருவோட பார்வை இருந்தால் தான் அவங்க வந்து கல்யாணம் ஆகும், சுப நிகழ்ச்சிகள் ஆகும் சொல்கிறதுக்கு காரணம் வந்து குருவோட பார்வை வந்து சுபத்தன்மை நிறைந்ததாக இருக்க தான் காரணம். எந்தெந்த ராசிகளுக்கு சார் அந்த குரு பயிற்சி மூலமா அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிருக்கார். இது இந்த ஆண்டு வந்து இந்த பயிற்சி அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு ஜென்மத்தில் வந்திருக்காரு. ஸோ அப்போ ஜென்மத்தில்னா ராசி மேலே கடக ராசியிலேருந்து 5ஆம் பார்வையாக அவர் பார்க்குறது விருச்சக ராசியை. ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தைரியம் தெம்ப கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து இப்போ இந்த குரு பயிற்சியில் நடக்கும். ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டம குரு நடந்தது. அஷ்டம குரு அப்படின்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களே ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய தடைகளும் தாமதங்களும், நிறைய பேருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டாங்க, தொழில் தடை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இடம் மாறக்கூடிய காலமாகவும் இருந்தது. தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையும் அனுபவித்தாங்க. நோய் எதிரி கடனால் அதிக அவதிப்பட்டவங்கள விருச்சக ராசிக்காரங்கள தான் கடந்த 1 வருஷமாக இருந்தாங்க. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 9ல் குரு வந்திருக்கு. ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்படின்னா நம்ம ஓடி போகிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்போலாம் வெளியே வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு கஷ்டங்கள் நீங்கி குருவோட பார்வையினால் 5ஆம் பார்வையினால் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியம் தன்னம்பிக்கை கிடைச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை விருச்சக ராசிக்காரங்க அடைவாங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக மகர ராசிக்காரங்களை குரு பார்வைங்கிறது இருக்குது, நேரடி பார்வை இருக்குது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு படாத கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. அவங்களால வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. 7.5 சனி முடிஞ்ச நேரம் பார்த்து குரு வந்து 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிட்டார். ஸோ அதனால் இந்த 1 இயராக வந்து மகர ராசிக்காரங்களுக்கு முழு நன்மைங்கிறது கிடைக்கல. இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வந்து 7.5 சனியும் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. குருவோட பார்வையும் அவங்களுக்கு முழுசாக இருக்கிறனால அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தேக்க நிலையும் மாறி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும், அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களையும் கட்டாயம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு கோச்சார பலன்கிறது வந்து ஒரு கிரகத்தோட பலன் மட்டும்
இருக்காது. அது நவகிரகங்களோட கிரக பயிற்சிகளும் அதில் உள்ளடங்கி தான் ஒரு பலன்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு நடக்கிற திசாபுத்திகள் அடிப்படையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள்ங்கிறது உண்டு. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்குது. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு தவறுறது அல்லது குடும்பத்தில் ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணுறது, உடல் ரீதியாக பாதிப்படைகிறது, அல்லது அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகளும் அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போதைக்கு இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சி ஆனது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கெட்டவங்களை வெளிக்காட்டி கொடுக்கக்கூடியதாகவும் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சிங்கிறது இவ்வளோதான் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த குரு முழுமையான மகர ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு தெளிவுபடுத்தும். அவங்களுக்கு வாழ்க்கையில் எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு தெளிச்சியை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசி. அப்போ மீனத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து தன் வீட்டையே குரு பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு தன் வீடான மீனத்தை பார்க்குறது மீனராசிக்காரங்க இப்போ 7.5 சனியில் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஏன்னா 7.5 சனி அப்படின்னாவே என்னென்னா அவங்களுக்கு அனைத்து விதமான சோதனைகளும் நடக்கும். இன்ன கஷ்டம்னு சொல்ல முடியாது. எல்லா விதமான கஷ்டமும் அவங்கவுங்களோட ஜாதக ரீதியாகவும் அவங்கவுங்களோட வாழ்க்கை நிலவரத்தை பொறுத்து, இப்போ குழந்தைங்கன்னா படிப்பில் பாதிப்பு வர்றது, உடல்நிலையை பாதிக்கிறது, இளம் வயது ஆளுகளுக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறது, கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியதாக இருக்குது, பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலைகளை அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கு, தைரியத்தை இழந்துருவாங்க, நம்மளால் முடியாதோன்னு பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இப்போ சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க. பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு தெரியாது கஷ்டம். அப்போ பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கிறது கிடைக்கும். இதுதான் இந்த 3 ராசிகள் முக்கியமாக இவங்களுக்கு விருச்சகம், மகரம், அடுத்ததாக மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ல் குரு வந்தனால அவங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நட்பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. கும்பராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. சார், இப்போ குரு பயிற்சி நடந்த உடனே சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அது மாதிரி மாறலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட டேட்டில் கன்ஃபார்ம் மாறுமா, இல்லை கொஞ்சம் லாங் லாஸ்டிங் கொஞ்சம் டைம் எடுத்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த மாதிரியான டைமில் அது மாறதுக்கான சான்ஸ் இருக்குது சார்? இப்போ ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொன்னனையும் எல்லாரும் காலையில் வெள்ளனா குளித்து கோயில்களுக்கு போய் அங்கனங்கன்னா இருக்க ஒரு தட்சிணாமூர்த்திக்கு வழிபட்டு, எனக்கு கஷ்டம் 1 வருஷமாக இருந்தது, இனிமேல் நிறைவேறுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்றைக்கி நிறைவேறிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க எல்லோரும் போகிறாங்க. நம்பிக்கைங்கிறது இயல்பு தான். ஆனால் ஜோதிடம்ங்கிறது என்னென்னா உடனே இவங்க நினச்சதெல்லாம் உடனே கொடுக்குற அளவுக்குலாம் எதுவும் இருக்காது. இப்போ குரு பயிற்சி ஆன உடனேயே அவங்க எல்லாமே கடனெல்லாம் அடைஞ்சிரும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், உடனே குழந்தை பிறந்துடும் அப்படின்னா எப்படி நடக்கும்? அப்போ குருபலம் அப்படிங்கிறது என்னன்னா இது நாள் வரைக்கும் இருந்த சோர்வை நீக்கும், படிப்படியாக தான் மாறும். நம்ம 1 கோடி ரூபா கடனை வாங்கிட்டு நம்ம குரு பயிற்சி ஆனோன்னு எனக்கு கடனெல்லாம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே இந்த 1 வருஷத்தில் கடன் அடைஞ்சிருமா? அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம், தசாபுத்திகள் சரியில்லாதவங்களுக்கு இந்த கோச்சார குரு ஒரு 25% அவங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சரியில்லாமல் இருக்கும் குரு பயிற்சி. இப்போ மேசராசி எடுத்துக்கங்களேன், 7.5 சனி நடக்குது. இப்போ குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிடுறாரு. அப்போ குடும்பத்தில் சனத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போன தடவை சொன்னோம். அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தில் கலகம் வருங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த கலகம் 1 இயர் நடக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க, சரி அடுத்த குரு பயிற்சி நமக்கு நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிறத விட 4ஆம் இடத்துல குரு இன்னும் அலைச்சல் அதிகப்படுத்துவார். 4ஆம் இடத்துக்கு குருங்க நாய்படாத பாடுப்பாங்க. ஸோ அப்போ இதை விட கஷ்டம் வந்துடும். அப்போ சொல்லுவாங்க, போன குரு பயிற்சியே நல்லா இருந்துச்சு, மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சொன்னதுலேருந்தே கஷ்டம் அதிகமாக இருக்குன்னா அது நாளில் குரு மேசராசிக்காரர்களுக்கு முழுமையான நன்மை செய்ய இயலாது. சனி பயிற்சியும் சரியில்லை. அதனால் மேசராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இது மாதிரி தவறாக அதை புரிஞ்சுக்காமல் கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷனை நம்ம சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு சரியில்லைங்க மேசராசிக்கு அப்படின்னா உடனே டிப்ரெஷன் ஆகி போயிடுறதும்,
அதே நேரம் வேறு ஜோசியக்காரங்கள்ட்ட கொண்டு போய் 10 பேர்கிட்ட காட்டி எனக்கு நல்லது சொல்லு அப்படின்னு கேட்டால் சரிங்க அவங்களுக்கு இப்போ ஜோசியர்களே பார்த்தீங்களா பலன் சொல்லும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து அதீத நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மாடுலேஷனில் பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி பேச வராது. அதாவது ஒரு குரு தப்பான இடத்துல இருந்தால் அது பார்க்குற இடமும் தப்பாக தான் இருக்கும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த 5ஆம் இடத்தை பாதிச்சிடுறாரு. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்த வந்து மனைவியோட பார்ட்னரோட சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது அப்பாவோட பாதிப்பு, அப்பாவுக்கு பாதிப்பு, இப்படி அவங்களுக்கு பாதிப்புங்கிறது அவங்களுக்கு வந்துடும். தந்தை வழி பிரச்சனை, அரசாங்க பாதிப்பு, இதெல்லாம் கடகராசிக்கு கொடுத்துரும். ஆனால் என்ன சொல்கிறோம், கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட யோகத்தை வரப்போகுது. இப்போ ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை பார்க்குறனால அவங்களுக்கு யோகத்தையும், 7ஆம் இடம் சொல்கிறனால கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணத்தையும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாக்கியத்தையும் அள்ளித்தர போகிறாருன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் அப்படிலாம் நடக்காது. கடகராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ராகுக்கு எதுவும் சரியில்லை. அதனால் இது மாதிரி ஒரு உண்மையை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் சொல்ல முடியும். முதல்ல ஜோசியர்களுக்கு சொல்ல வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் உண்மையான பலன் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் ஒரு சில ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது நன்மை விளைவிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் இதுலேருந்து இவங்க கொஞ்சம் தற்காத்து கொள்றதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? முதல்ல பரிகாரங்கிறது வந்து மனநிலையை முதல்ல கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்க வந்து நாங்கள் பயந்துட்டோம், தப்பான முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா பலவீனமானவங்க ஜோசியம் பார்க்காம இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம இந்த படங்கள்லாம் போடுறாங்களே, பேய் படத்துலலாம் இதயம் பலவீனமானவர்கள் பார்க்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன பசங்கங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்களா, அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு மன வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆளுங்க எனக்கு பாசிட்டிவ் தான் வேணுங்கிறவங்க வந்து ஜோசியத்தையே பார்க்காம பொழப்பை மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக தான் இருக்கும். நம்ம ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு கஷ்ட நேரம் எதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஜோதிடர் வேணும். நல்லது சொல்கிறதுக்கு எது ஜோசியர்? இப்போ நல்ல நேரம் இருக்குது, நல்ல நேரம் இருந்தால் நம்ம கோயிலுக்கு போவோமா? டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னு வேலைக்கு ஓடிடுவோம். வேலையிலேருந்து நம்மளை துரத்தி விட்டாங்க அப்படின்னா சும்மா உட்காந்து உருண்டு பிறண்டுக்கிட்டே என்ன பண்ணுவான், எப்போ அடுத்து எனக்கு நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்க தோணும். அப்படி இருக்கவங்க தான் பார்க்க வரணும். அதை விட்டு நல்லா இருக்கும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு சரியில்லைங்கிறத ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நாளைக்கே எனக்கு இன்னும் அடுத்த மாதமே என்னால் உயிர் வாழ முடியாது சார், இந்த மாதம் வாடகை கட்டணும், அதனால் சீக்கிரமாக ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஜோசியக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முதல்ல வந்து பரிகாரங்கிற எண்ணத்துக்குள்ளே போகாமல் மனநிலையை திடமாக வச்சுக்கிறத முதல் பரிகாரம். அடுத்ததாக பரிகாரம்னு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே பாதிப்பு உள்ளவங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறது தான் வந்து பரிகாரத்தோட ஒரு வழக்கம். இப்போ வந்து ஒருத்தருக்கு 7.5 சனி காலம் நடக்குது. அப்போ அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க, சனி பகவான் கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒரே மக்கள் வந்து போய் அந்த விளக்கை வச்சு போடுறப்ப பக்கத்தில் இருக்கவங்களை கேட்காம இருக்க முடியாதுல்ல, நீங்கள் எதுக்கு இந்த எள்ளு விளக்கு போடுறீங்க, நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்குறவங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், அந்த பாதிப்புக்கு நம்ம பாதிப்பு பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனநிலையை ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான், அது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான் கோயிலுக்கு போகிறது. குருவோட ஸ்தலங்களான ஆலங்குடி, பட்டமங்கலம், குருவித்துறை அப்படின்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்றபடி தட்சிணாமூர்த்தி கோயிலோ குருவோட கோயில்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு நல்ல பலன்கள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதனால் இந்த கோயில்களுக்கு, குரு பகவான் கோயில்களுக்கு போய் வியாழக்கிழமை விரதம் இருந்து அவங்க வந்து மஞ்சள் ஆடை அணிஞ்சு அவங்க கொண்டக்கடலை மாலை போட்டு குரு பகவானை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த குரு சரியில்லாத ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட்டு கெட்டதாவது நடக்காமல் இருக்கும் சார். அதே மாதிரி குரு பயிற்சி மூலயமா தொழில் தொடங்குறவங்க இல்லை ஆல்ரெடி தொழில் தொடங்கி அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கவங்களுக்குலாம் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடக்குது. இந்த நேரத்தில் தொழில் தொடங்கக்கூடாது. அப்போ தொழில் தொடங்கினா அதில் நஷ்டம் ஏற்படும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும். அதனால் மேசராசிக்காரங்க தொழில் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. பணம் கொடுத்தா திரும்ப வராது, வாங்கினா கட்ட முடியாது, அந்த சூழ்நிலைகளை அது கட்டாயம் கொடுத்துரும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலத்துக்கு தொழில் தொடங்காமல் இருக்கிறது நல்லது.
அல்லது அந்த தொழிலிருந்து வெளியில் வந்துடுறது நல்லது. ஏன்னா ஒரு நஷ்டம் வரக்கூடிய தொழில், ஏன்னா அவங்களுக்கு அடுத்து 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ அவங்க தொழில் ரீதியாக வந்து பிரச்சனைகள் இருக்குது, கடனாக இருக்குன்னா வெளியில் வந்துடலாம். இல்லை நான் பார்ட்னரை உடச்சிட்டு தனியாக நான் கடை வச்சு ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான காலமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த நேரத்தில் அதுலேருந்து வெளியில் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கிறது மிதுனத்துக்கு உண்டு. கடகராசிக்காரங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கிறது கிடைக்கும். சிம்மராசிக்காரங்க கட்டாயம் இப்போ தொழிலே ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருப்பாங்க. அதனால் மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டு இல்லாட்டி வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில்களில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டச்சனி நடக்குது. பார்ட்னர்ஷிப்பில் கடை ஆரம்பிக்கிறேன் இல்லை தொழில் தொடங்குறேன்னு போனால் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நஷ்டம் தொடரக்கூடிய தொழிலாக இருந்தால் அதை விட்டுட்டு வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பெஸ்ட்டு. 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை கன்னிராசிக்காரங்களுக்கு. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போயே தொழில் மாற்றங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும். அதனால் இந்த 1 வருஷத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் விருத்தி பண்ணுறது, தொழில் நஷ்டத்தை கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நேரமாக இருக்குது. அவங்க வந்து இப்போ துணிஞ்சு எந்த காரியத்தையும் விருச்சகம் பண்ணலாம். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தொழில் தொடங்கினாலோ தொழிலில் புதிய முதலீடு பண்ணாலும் நல்லது. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு முடக்கத்தை அது ஏற்படுத்திடும். மகர ராசிக்காரங்க துணிஞ்சு காரியங்கள் கண்டிப்பாக செய்யலாம், வெற்றிகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பண்ணாங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நல்ல மாற்றங்கிறது உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் ஒரு ஜூன்லேருந்து அவங்க நல்ல தொழில் வந்து தொடங்குறது அல்லது வந்து தொழிலை விருத்தி பண்ணுறது இதெல்லாம் அப்போ பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நல்ல பலன்கள் கும்பராசிக்காரங்க நடக்க போகுது. அதனால் அவங்க புதுசாக தொழில் தொடங்குறது நல்லது. மீனராசிக்காரங்க இன்னும் 2 வருஷத்துக்கு பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தொழில் தொடங்கினாங்கன்னா நல்ல வெற்றிகள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். கண்டிப்பாக சார், குரு பெயர்ச்சி தொடர்பான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார்.